சுனிதா வில்லியம்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக வந்து இந்தியாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. பல கிரியேட்டிவாக சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து மக்கள் புரிந்து கொள்வதற்காக செய்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு குழந்தைகள் வந்து அங்கே நான் எப்படி வாழ்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? பார்த்தியா என்னோட முடியெல்லாம் அப்படியே மேலே நிற்கிது, இது ஏன் அப்படி நிற்கிது, சரி சரி அது நான் என்ன தான் சீவுனாலும் அப்படியே இப்படி நிற்கும். ஸோ சுனிதா வில்லியம்ஸ் யார் படம் வரைஞ்சாலும் வந்து அப்படி தான் வரைவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து சிறுநீர் கழிக்கின்றோம். அந்த வந்து நமது உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த சிறுநீர் கிராவிட்டினால் வந்து நம்ம கீழே வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து விழும். அங்கே அது அப்படி வராது. ஏன்னா அந்த கிராவிட்டி இல்லாதனால எந்த விசையோடு வருதோ அந்த விசையோட நேராக போயிட்டே இருக்கும். ஸோ சுற்றிலும் வந்து செதறதுக்கு வாய்ப்பு உண்டு. செதறினால் வந்து வெளியில் போகும்போது சின்ன சின்ன டஸ்ட்டு, கடுகை விட மிகச்சிறிய, கடுகே பெருசு, ரொம்ப சின்ன டஸ்ட்டெல்லாம் வந்து நிறைய இருக்கும் அங்கே ஸ்பேஸ். அதில் ஏதாவது வந்து இப்படி உள்ளே நுழைஞ்சுன்னா ஓட்டை போட்டு போயிடும். சரி, அதெல்லாம் வந்து அவங்க வாங்கக்கூடிய அந்த கதிர் வீச்சினால ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் கேன்சருங்கிறது வந்து இருக்குது. எப்போ வந்து நம்மளுடைய உடல் பாரம் என்பது நமது எலும்பின் மீது விழலியோ அப்பொழுதே அந்த எலும்பு தான் இருப்பதற்கான அவசியத்தை வந்து தேவையில்லைன்னு நினச்சி அது தேய ஆரம்பிச்சிடும். அங்கே அது வெயிட்டே இல்லைன்னா அந்த எலும்பு தான் இருப்பதற்கான அவசியம் இல்லைன்னு நினச்சி வந்து அது கரைய ஆரம்பிச்சிடும். அது அனுப்பப்படக்கூடிய அந்த நபருடைய வயது, அவருடைய உடல்நிலை, இதை பொறுத்து வந்து ஒரு 2 வருஷம் கூட அங்கே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க ஏற்கனவே வந்து 60 தொடுகின்றார்கள். இப்போ அவங்க அங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகி வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் சார்? அது சுமார் வந்து 26-28 மணி நேரம் ஆகும். நம்மளோட வெயின்ஸோட டிசைன் எல்லாமே எப்படின்னாக்க இந்த ஃப்ளோவை வந்து அதுவே வந்து கம்ப்ரெஸ் பண்ணியும் ஹார்ட்டுடைய பம்பிங்லையும் தான் அது இயங்குற மாதிரி இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஆன்சைட்டி வரலாம், அது மன ரீதியான பிரச்சனைகள், பதட்டம், அதுவே வந்து நமக்கு பிபிஐ இன்க்ரீஸ் பண்ணுது. எதனால் அந்த ஆக்சிட்டி வரலாம்? அதான் வந்து திருப்பி வரக்கூடிய கண்டிஷனில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக தான் போகும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி சுற்றி வரக்கூடிய பாதையில் அது வரும்பொழுது பூமிக்குள்ளே நுழையும் பொழுது, பூமி என்றால் அந்த வளிமண்டலத்தில் நுழையும் பொழுது அந்த வேகத்தை மறுக்கக்கூடிய வகையில் அது வந்து மெதுவாக வந்து இறங்கும். ஃபயர் ஹசார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. எரிபொருள் அதிகமாக அந்த நேரத்தில் தான் பயன்படுத்துவாங்க. கண்டிஷனில் சில நேரங்களில் விபத்துகள் வந்து ரொம்ப அது மாதிரி நடந்திருக்கு. மீண்டும் வந்து இங்கே தரையிறங்கும் பொழுது அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் உடல் ரீதியாக என்னென்ன இருக்குங்கிறது அவங்க முன்னாடியே தெரியும். ஸோ அதனால் அவங்க வந்து இறங்கி என்ன பண்ணுவாங்கிறத நம்ம பார்ப்போம். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். விண்வெளியில் சுமார் 9 மாதங்கள் இருந்த சுனிதா வில்லியம்ஸ் 18ஆம் தேதி பூமிக்கு திரும்புகிறார். அவருடைய பயணத்தை பற்றியும் பூமியில் அவர் எதிர்கொள்ளப் போகும் பிரச்சனைகளை பற்றியும் விளக்குவதற்காக வந்திருக்கிறார் பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டி அமைப்பின் தலைவரும் விஞ்ஞானியுமான ஆர் வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். சார், முதல்ல உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணுங்க சார். நீங்களும் விஞ்ஞானியாக இருக்கீங்க, என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க? அதாவது நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அங்கே வந்து ஒரு கதிரியக்க பாதுகாப்பு துறையினுடைய ஒரு தலைவராக இருந்து சமீபத்தில் ஓய்வு பெற்றவன். சரி. அதே சமயத்தில் வந்து இந்த பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் பாப்புலரைசிங் சொசைட்டி, இதில் வந்து கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவியலை எளிமையாக எடுத்து செல்லக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். என்னோட சேர்ந்து பல விஞ்ஞானிகள், ஆசிரியர்கள்லாம் பண்ணுறாங்க. நான் அந்த அமைப்பை வந்து தலைமை தாங்கி தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்தியா ஃபுல்லாக அது கிளைகள் இருக்கு இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து 9 மாதங்கள் வந்து விண்வெளி இருந்திருக்காங்க. அங்கே பல்வேறு டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ சாப்பாடு எப்படி சாப்பிட்ருப்பாங்க, அந்த இயற்கை உபாதைகள் இதெல்லாம் எப்படி இது பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி உங்களுக்கு? இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து வியூ பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 1998 வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதில் எப்படி போய் ஒருத்தர் இருக்கணும், எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குங்கிறதுக்கெல்லாம் முன்கூட்டியே இங்கேயே அதே மாதிரி சிமுலேஷன் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற மாதிரியே இங்கே. ஸோ அது மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் இவங்க நல்லா தயார் பண்ணிவிடுவாங்க, இன்க்ளூடிங் ஃபுட்டு. ஸோ இவங்களை வந்து இங்கே வந்து சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அதே மாதிரி ஒரு சேம்பர் சுற்றிக்கிட்டே இருக்கும் வேகமாக. அந்த சேம்பரில் இவங்களை உட்கார வச்சு வந்து அந்த அதாவது நோ கிராவிட்டி கண்டிஷன்ஸ் மாதிரி ஒரு கண்டிஷன்ஸை உருவாக்கி அவங்க எல்லாம் தாங்கிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதே போல் அங்கே இருக்கிறதோட போகிறதும் வர்றதும் வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்
அதில் அவங்க போகும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் டர்புலன்ஸ் இதெல்லாம் தாங்க முடியுமான்னு பார்க்கணும். இப்படி பல விஷயங்களை வந்து அவங்கள சோதித்து அவங்கள அங்கே அனுப்புவாங்க. சரி. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்க நுழைஞ்ச உடனேயே வந்து சேலஞ்சஸாக ஃபீல் பண்ணுறத விட அப்பாடா நல்ல வேலை வந்துட்டோம் அப்படின்னு. ஏன்னா அதுக்கான அவ்வளவு ட்ரைனிங்கும் இங்கே கொடுக்கப்பட்டு அங்கே அதோட அனுப்புவாங்க. ட்ரைனிங் வந்து கடுமையாக இருக்கும். ட்ரைனிங் வந்து கடுமையாக இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள் தான் அங்கே போவாங்க. ரெண்டாவது அங்கே சாப்பாடு எல்லாம் வந்து பெரும்பாலும் இங்கேருந்தே வந்து தயார் பண்ணி அங்கே அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு வேணுமோ அந்த சாப்பாடு எல்லாமே இருக்கும் அங்கே. இப்போ நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த சிக்கன் மட்டன் சாப்பாடு சாதம் சப்பாத்தி அந்த மாதிரி என்ன வேணால் சாப்பிடலாம். அதாவது அது எல்லாமே பேக்டு ஃபுட்ஸ் வந்து போகுது. ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஒரு நேரத்தில் ஃபுட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி அப்படின்ட்டு வந்து ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது, இந்தியன் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு. அங்கேருந்து கூட வந்து சப்பாத்திஸ்லாம் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே அங்கே வந்து போக முடியும். என்னன்னா அங்கே கெட்டே போகாது, நோ பாக்டீரியாஸ். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அதுக்காக லோட் பண்ண முடியாது. அண்ட் அவங்க பாடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாப்பாடுகள், அவங்களுக்கு கேன் ஃபுட்டு அண்ட் பேக்டு ஃபுட்ஸு, அப்புறம் நட்ஸ் அண்ட் இது ஸ்பைசஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கும். அண்டு வாட்டர் இஸ் த மோஸ்ட் ப்ரிஷியஸ் திங் அங்கே வந்து. அதனால் வந்து வாட்டர் வந்து ரொம்ப மினிமமாக யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்குது. எல்லா விதமான ஃபுட்டும் இருக்கும், வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே. நார்மலாக அவங்க இங்கே சாப்பிடக்கூடிய அதே ஸ்பைசி அதே டேஸ்ட்டோடு இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் வந்து அங்கே அனுப்புவாங்க. அப்போ இந்த இயற்கை உபாதைகள் கிடைக்குது, அதுக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கான அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. ஒரே விஷயம் என்னன்னா ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம், இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து சிறுநீர் கழிக்கின்றோம். அந்த வந்து நமது உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த சிறுநீர் கிராவிட்டினால் வந்து நம்ம கீழே வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து விழும். அங்கே அது அப்படி வராது. ஏன்னா அந்த கிராவிட்டி இல்லாதனால எந்த விஷயோட வருதோ அந்த விஷயம் நேராக போயிட்டே இருக்கும். ஸோ அது நேராக எதிரில் இருக்கக்கூடிய கதவுலையோ செவருலையோ கூட வந்து போய் படும். ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து அது வந்து வேக்யூம் சக்கர் மாதிரி ஒரு டியூப் வச்சுருப்பாங்க, ஒரு டியூப். அதை வந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய இடத்துல வைத்து சிறுநீர் கழிக்கணும் கரெக்டாக. அதில் அது வந்து அது உறிஞ்சி இழுத்துரும். ஸோ அது வழியாக தான் வச்சுருக்கணும். ஸோ சுற்றிலும் வந்து செதறதுக்கு வாய்ப்பு உண்டு. செதறினால் வந்து அது வந்து அப்படியே ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு ஏராளமான டாய்லெட் டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் அங்கே இருக்கும். ஸோ எல்லாம் வச்சுருப்பாங்க. அதே போல் வந்து மலம் கழிப்பதற்கும் அதே போன்று தான், சின்னதாக தான் இருக்கும் டாய்லெட் எல்லாமே, ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது. அதில் தான் வந்து அவங்க கழிக்க வேண்டியிருக்கும். ஸோ மற்றபடி அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா அங்கே டாக்டர் கிடையாது. ஆமாம், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தேர்ஸ் நோ டாக்டர். பட் இவங்க எல்லா அட்வைஸும் இங்கேருந்து கிரவுண்ட் ஸ்டாஃப் தான் கொடுப்பாங்க. போகிறவங்களுக்கு மினிமம் மெடிக்கல் நாலேஜ் வந்து அவங்களுக்கு அந்த பயிற்சியில் வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அங்கே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆராய்ச்சி மெடிக்கல் ரிசர்ச் தான். அதாவது ஹியூமன் பாடி எப்படி இது போன்ற ஒரு ஸ்பேஸில் என்னென்ன மாதிரியான வந்து அவங்களுடைய உடல் மாற்றங்கள் வந்து ஏற்படும், அவங்களுடைய இதய துடிப்புகளில் என்ன மாற்றங்கள் ஏற்படும், பிளட் ஃப்ளோஸில் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், போன் டென்சிட்டியில் என்ன சேஞ்சஸ் வரும், அண்டு டிஷ்யூ கல்ச்சர் அதெல்லாமே வந்து எந்த மாதிரி வந்து மாறுகின்றது. இவை அனைத்துமே முழுக்க மருத்துவம் சார்ந்த ஆராய்ச்சிகள், மனித உடல் மீதான ஆராய்ச்சிகள். இதுதான் வந்து முக்கியமாக வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அது போக வந்து இயற்பியலில் வந்து சில ஆராய்ச்சிகள் நடக்கும், உயிரியலில் சில ஆராய்ச்சிகள். சமீபத்தில் கூட வந்து அங்கே ஒரு விதையிலிருந்து வந்து செடி வளர்ந்ததாக எல்லாம் வந்து சில செய்திகள்லாம் வந்திருக்கும். மருந்துகள் ஆராய்ச்சிகள் அதெல்லாம் வந்து அங்கே உள்ள நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் கேட்டது போல் வந்து அங்கே மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த காஸ்மோனாட்ஸ் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அந்த அடிப்படையில் வந்து அங்கே சாப்பாடு இதுதான், வாட்டர் ஃபெசிலிட்டி அங்கே இங்கேருந்து அனுப்பப்படும். ரெண்டாவது அங்கேயே கூட சில நேரங்களில் அங்கே உற்பத்தி பண்ணுவாங்க ஆக்சிஜன் எல்லாம் யூஸ் பண்ணி. மூன்றாவதாக அவங்க எப்போ வந்து நம்மளுடைய உடல் பாரம் என்பது நமது எலும்பின் மீது விழலியோ அப்பொழுதே அந்த எலும்பு தான் இருப்பதற்கான அவசியத்தை வந்து அது தேவையில்லைன்னு நினச்சி அது தேய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து நமக்கு எலும்பு இருப்பதே வந்து கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக நம்ம நிற்கிறதுக்கு தான். ஸோ அதனால் இல்லாட்டா நம்ம வந்து நத்தை மாதிரி ஆகிடுவோம். ஸோ அப்போ அதை நம்ம நிறுத்துறதுக்காக இந்த எலும்பு என்னுடைய உடலுடைய 60 கிலோ வெயிட்டை வந்து தாங்கி கொண்டு இருக்க வேண்டும். அதற்கு அடிக்கடி நான் வாக்கிங் செல்வதோ அல்லது தினசரி அன்றாட நடவடிக்கைகள் மூலமாக எனது எலும்பு வந்து அதை பராமரிச்சுக்கும். எலும்பு வளர்ந்து தேயக்கூடிய ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம். அங்கே அது வெயிட்டே இல்லைன்னா அந்த எலும்பு தான் இருப்பதற்கான அவசியம் இல்லைன்னு நினச்சி வந்து அது கரைய ஆரம்பிச்சிடும், தேய ஆரம்பிச்சிடும் வளர்றதுக்கு பதிலாக. அதனால் அங்கே குறைந்தது 2 மணி நேரம் வந்து கடுமையான உடற்பயிற்சி செஞ்சாகணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து அப்போ தனக்கு வெயிட்டை கொடுக்கறதுக்காக ஸ்ப்ரிங் லோடோட
ஜிம்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கும். ஓ ஸோ அதை வந்து கையால் தள்ளி காலால் உதச்சி ஆ. இந்த மாதிரி எல்லாம் வந்து சைக்கிளிங் இதெல்லாம் வந்து பண்ணி மினிமம் வந்து 2 hours வந்து எக்ஸசைஸ் கம்பல்சரியாக பண்ணணும். இல்லாட்டினா அவங்க எலும்பு வந்து அப்படியே மெல்லிஸாக வந்துடும். 9 மாசங்கள் அவங்க இருந்ததால அப்போ போன் டென்சிட்டி குறைஞ்சிருக்கும், அதனால பாதிப்புகள் இருக்குன்றாங்களே, அது இருக்காது? அது போன் டென்சிட்டியை தான் அந்த அந்த எக்ஸசைஸ் மூலமாக அவங்க பராமரிப்பாங்க. ஓ இருந்தாலும் ம். ஜென்ரலாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வந்து ஆக்டிவிட்டீஸ் மூலமாக ம். அது அப்படியே எல்லா நேரமும் பராமரிச்சிட முடியும்னு சொல்ல முடியாது. சரி. ஸோ அதை வந்து அப்பப்போ மருத்துவ பரிசோதனைகள் மூலமாக அந்த பேராமீட்டர்ஸ்லாம் இங்கே செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி. அதன் பிறகு அழைச்சிட்டு வருவாங்க. இந்த 9 மாதமோ அல்லது 2 வருடமோ இருப்பதெல்லாம் வந்து அங்கே ஒரு பிரச்சனை கிடையாது. அது அனுப்பப்படக்கூடிய அந்த நபருடைய வயது, அவருடைய உடல்நிலை இதை பொறுத்து வந்து ஒரு 2 வருஷம் கூட அங்கே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க ஏற்கனவே வந்து 60 தொடுகின்றார்கள். ஆமாம். 62 வயதாகின்றது. ஆனா இவங்க வந்து போறது பிளான் பண்ணது வந்து 8 டேஸுக்கு தான் போயிருக்காங்க. அப்போ அதுக்கான சாப்பாடுகள், அதுக்கான இல்லை, வசதிகள் சாப்பாடுகள் அங்கே அங்கே ஏற்கனவே இருக்கும். அங்கேயே இருக்கும். வேற ராக்கெட்ஸ் மூலமா அனுப்பிச்சுடுவாங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கென்று இருக்கக்கூடிய சில மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட், சரி. அப்புறம் அது மாதிரி வேஸ்ட்டை இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வர்றது, மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறது, ஆராய்ச்சிக்கான சில கருவிகளை அனுப்புவது, எடுத்துகிட்டு வருவது, சரி. இதற்கெல்லாம் வந்து அன்மேன்டு சர்வீசஸ் உண்டு. ஓ அது அதெல்லாம் நடக்குதா? ஆமாம். மேன்டு சர்வீஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தான், அது அந்த ஏர்கிராஃப்ட் தான் வந்து நாசாவினுடைய அந்த ஸ்டார்லிங். அந்த ஏர்கிராஃப்டில் ஏற்பட்ட ஒரு பழுது காரணமாக அந்த ஸ்பேஸ் எக்ஸுடைய இப்போ இந்த ட்ரகான் என்று சொல்லக்கூடிய இந்த ஏர்கிராஃப்டை அனுப்பியிருக்கிறாங்க இதை தயார் செய்து. அதனால் வந்து ஒரு காலதாமதம். இந்த காலதாமதமெல்லாம் வந்து ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். அதனால் அவர்கள் வந்து அவங்களுக்கு கண்டிஜென்சி பிளான்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரையிலும் இது ஒரு கவலை தரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் கிடையாது. நமக்கு தான் அது ஒரு டென்ஷன். நமக்கு அது ஒரு சென்சேஷனலாக மக்களுக்கு வந்து ஒரு அதை சொல்லும் பொழுது அது ஒரு கவலை நமக்கு தான் வந்து அப்படி இருக்குது. அவர்கள் அது பயிற்சி பெற்றவர்கள், எதுக்கும் தயாராக இருக்கிறவர்கள். இப்போ அவங்க அங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகி வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் சார்? அது சுமார் வந்து 26-28 மணி நேரம் ஆகும். இந்த பயணம் எத்தனை சிக்கல் இருந்துச்சு சார்? ஏன்னாக்கா நம்ம 2003ல பார்த்தோம்னாக்க கொலம்பியா ஒரு முக்கியமான ஒரு இது வந்துச்சு. 2003ல கல்பனா சாவ்லா வந்து கிட்டத்தட்ட பூமியை நெருங்குற நேரத்தில் அது வெடிச்சிருச்சு. எந்த அளவுக்கு அது சிக்கலான? அதாவது எப்பொழுது வந்து பூமியை நெருங்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் டீலிமிட்டர்னு சொல்லக்கூடிய கார்மரோ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து 100 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்குது. சரி. அது வரையிலும் அதை தாண்டிட்டா வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஒரு பூமியை சுற்றக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டர் அப்படி சுற்றி தான் அதில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அதே போல் அதில் ஏறின பிறகு அப்படி சுற்றி தான் வந்து இறங்கும். ஓ சரி. பூமியை சுற்றி தான் வந்து இறங்கும், நேராக அப்படி வந்துடாது. சரி சரி. ஸோ அப்படி சுற்றி வரக்கூடிய பாதையில் அது வரும் பொழுது பூமிக்குள்ளே நுழையும் பொழுது, பூமி என்றால் அந்த வளிமண்டலத்தில் நுழையும் பொழுது அதனுடைய பூமியை நெருங்கும் போது அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும். ஓ சரி. ஸோ பூமியினுடைய புவியீர்ப்பு அந்த வேகத்தை மறுக்கக்கூடிய வகையில் அது வந்து அது எதிர்வேகத்தில் வந்து அதனுடைய ப்ரொபல்ஷன்லாம் வந்து எஜெக்ட் பண்ணி சரி மெதுவாக வந்து இறங்கணும். சரி. அந்த நேரங்களில் வந்து ரொம்ப டர்புலன்ட் ஃபேஸ், ஃபயர் ஹசார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு. எரிபொருள் அதிகமாக அந்த நேரத்தில் தான் பயன்படுத்துவாங்க. அந்த ஒரு கண்டிஷனில் சில நேரங்களில் விபத்துகள் வந்து ரொம்ப ரேர் அது. பட் அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த தொழில்நுட்பங்கள்லாம் மேம்படுத்தப்பட்ட சில தொழில்நுட்பங்கள்னால அதெல்லாம் வந்து எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அரிது. அதனால் வந்து அவங்க வந்து சேஃபாக வந்து இறங்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அவங்களுக்கு பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே போன் டென்சிட்டி பற்றி பேசணும். ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்த கதிர் இயக்கம் பாஞ்சு புற்றுநோய்க்கான வாய்ப்பு இருக்கும், அப்புறம் வந்து பார்வை முதற்கொண்டு பிரச்சனைகள் இருக்கும். அது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? அதாவது ஸ்பேஸ் நம்ம வந்து அட்மாஸ்பியரை தாண்டி மேலே போனாவே சூரிய கதிர்கள்லேருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரேடியேஷன் அதிகம். ஸோ ஆனால் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன் பண்ணதே அது உள்ளுக்குள்ளே அந்த ரேடியேஷன் வராத அளவுக்கு தான் வந்து ஷீல்டட் என்வரன்மெண்ட் தான் வந்து அதில் இருக்கும். சரி. இருந்தாலும் அவ்வப்போது அவங்க வெளியில் போய் ஸ்பேஸ் வாக் பண்ணுவாங்க. அப்போ வந்து அது கொஞ்ச நேரங்களில் அவங்களுக்கு கதிர் இயக்கங்கள் வந்து விழும். பட் உடனே அதனால் எந்த பாதிப்பும் வந்து வராது. சரி. அதெல்லாம் வந்து அவங்க வாங்கக்கூடிய அந்த கதிர் வீச்சினால ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் கேன்சருங்கிறது வந்து இருக்குது. அது ஒரு ப்ராபபிலிட்டி தான். அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சே தான் வந்து அவங்க போகிறாங்க. சரி. அதுக்கு மருந்தெல்லாம் எதுவும் கிடையாது. தன்னை ஷீல்டு பண்ணிக்கிட்டு அந்த கதிர் இயக்கத்துலேருந்து காப்பாற்றிக்கிறது ஒன்று தான் வழி. அதுக்கான ஏற்பாடெல்லாம் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸில் பெரும்பாலும் ஸ்பேஸ் கிராஃப்டே வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனே வந்து டிசைன்டு ஸோ தட் இன்சைட் ரேடியேஷன் லெவல் இஸ் வெரி லெஸ். அது மட்டும் இல்லாமல் இன்சைட் ரேடியேஷன் லெவல் இங்கே வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
இதெல்லாம் தெரிஞ்சே போகிறாங்க, ஒரு தியாக மனப்பான்மையோட தான் அவங்க போகிறாங்க அந்த இதுக்கு. தியாகம் நான் என்ன சொல்கிறது, அவங்களுடைய மனநிலை எல்லாம் பார்க்கும் பொழுது வந்து அது ஒரு சேலஞ்சாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. சரி. அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை, அந்த மிஷனில் அவங்க உயிர் போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அந்த மாதிரி புற்றுநோய் வர ஸோ வாய்ப்பு அதான் இருக்குது. அதனால தான் இது வந்து ஒரு ஒட்டுமொத்த மனித முயற்சிங்கிறதுனால பல்வேறு சோதனை மூலமாக பல ரிடண்டன்ட் சிஸ்டம்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஃபெயில் ப்ரூஃப் அனாலிசிஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து இது ஒரு டெக்னாலஜிக்கலாக வந்து ஒரு சேலஞ்சாக வந்து எடுத்து போகும்போது முதல்ல பல அன்மேன்டு மிஷன்ஸ், அப்புறம் வந்து மனிதர் இல்லாத சில விலங்குகளை அனுப்பி இதெல்லாம் பண்ணி இந்த ஆராய்ச்சிகளுடைய உறுதிப்பட்ட ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை வந்து உறுதிப்பட்ட பிறகு மனிதர்களை வந்து அனுப்புகிறாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து மிரர் ஸ்டேஷன்ஸ் அப்போவே வந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க ரஷ்யன்ஸ். ஸோ யூரி ககாரியன்கிற முதல்ல போய் விண்ணில் சுற்றி வந்தவர். இந்த ஆராய்ச்சிகளுடைய பலனை எல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இவர்கள் வந்து பாதுகாப்பாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். இவர்களை பொறுத்தவரை வந்து விபத்து என்பது வந்து அவங்க மனநிலை தயாரானது தான், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இதுக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட் இருக்குமா? இதை நிச்சயமாக அஸ்ட்ரோநாட்ஸுக்கு பொறுத்தவரையிலும் வந்து அவங்களுக்கு முதல்ல வந்து எப்படி வந்து சாதாரண ஒரு பேசஞ்சர் ஏர்க்ராஃப்டில் இங்கேருந்து நம்ம டெல்லிக்கு போகிறோன்னா அதுக்கே இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ அதுபோல் இவங்களுடைய வாழ்க்கையும் இவருடைய லைஃப்பும் வந்து இன்சூர்டு. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் உடலை வைத்து ஆராய்ச்சி பண்ணுறதுனால அதற்கும் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது. அதற்கு தன்னை உட்படுத்திக்கிட்டதுனால அதற்குரிய ஹானரோரியம்னு சொல்லலாம். அது பே அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, சம்பளம்ன்று சொல்கிறத விட அதெல்லாம் அவங்களுக்கு உண்டு. இப்போ நிச்சயமாக நாசாவில் இந்த மாதிரி இவங்க போயிட்டு வரவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மிஷனுக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஒரு கன்சிடரபிள் பேக்கேஜ் வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சுனிதா வில்லியம்ஸ் பற்றி ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொண்டு அவரை பற்றி அவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொண்டு அவரை பற்றி நீங்கள் நிறைய பேசியிருப்பீங்க நிறைய பசங்கக்கிட்ட. அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சுனிதா வில்லியம்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக வந்து இந்தியாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க இந்தியா அரிஜின்னா கூட இங்கெல்லாம் பிறக்கலை, பிறந்தது பூரா அமெரிக்காவில் தான், வளர்ந்தது அப்படி தான். ஆனால் அவங்க பெற்றோர்கள் வந்து இந்தியர்கள்ன்ற அடிப்படையில் இந்தியா மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கக்கூடிய பெண்மணி. ரொம்ப ரொம்ப ஹியூமன். அந்த டீம்லேயே வந்து பலரால் நேசிக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரோநாட் இருக்கிறாங்கன்னா அவங்க தான். ஒரு பெண்மணிங்கிறதையும் தாண்டி அவங்க வந்து பல க்ரியேட்டிவாக சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து மக்கள் புரிந்து கொள்வதற்காக செய்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு குழந்தைகள் வந்து அங்கே நான் எப்படி வாழ்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? பார்த்தியா என்னோட முடியெல்லாம் அப்படியே மேலே நிற்குது, இது ஏன் அப்படி நிற்குது, சரி சரி அது நான் என்ன தான் சீவுனாலும் அப்படியே இப்படி நிற்கும். ஸோ சுனிதா வில்லியம்ஸ் யார் படம் வரைஞ்சாலும் வந்து அப்படி தான் வரைவாங்க. ஸோ இந்த அற்புதமான சில விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு விளக்குறதுக்காக அவங்க சில வீடியோஸ்லாம் எடுத்தெல்லாம் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதில் ஒரு வீடியோ வந்து நம்ம தமிழாக்கம் பண்ணி இங்கே பள்ளி குழந்தைகள்லாம் போட்டிருக்கிறோம். ஸோ சுனிதா வில்லியம்ஸ் தனிப்பட்ட முறையிலேயே அவங்க மனித நேயமிக்க ஒரு ஆஸ்ட்ரோநாட். குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்பேஸை பற்றி விளக்கணுங்கக்கூடிய ஒரு அக்கறை கொண்ட ஒரு நபர். தன்னுடைய ஆராய்ச்சி மற்றும் தன்னுடைய மிஷன்ஸை தாண்டி மக்கள்கிட்ட இப்படிலாம் கேள்விகள் வருமே, அப்போ அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் வந்து விளக்குனா நல்லாயிருக்கும்னு சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ கூட இப்போ குரூ 10ல் வந்த எல்லாரையுமே வந்து ரொம்ப அரவணைச்சி உள்ள அவர்களை வரவேற்று இப்போ அந்த இடத்த விட்டு அவங்க வந்து இன்னும் ஒரு நாள் 18th வந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு மனிதநேயமிக்க ஒரு நம்ம கிட்டத்தட்ட நம்ம இந்தியா குடும்பங்களை பார்க்கக்கூடிய ஒரு உறவினர் வந்து திருப்பி போகும்போது எப்படி இருப்பாங்க. ஸோ இந்த உணர்வுகளை வந்து நம்ம அங்கே பார்க்க முடியுது. அது பொதுவாக இதுக்கு முன்னாடி எவ்வளோ மிஷன்ஸ் நடந்திருக்கு, எத்தனையோ காஸ்மோநாட்ஸ்லாம் அங்கே போயிருக்காங்க, வந்திருக்காங்க. பட் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மைங்கிறது நான் பார்த்தது கிடையாது மற்றவங்கள்ட்ட. அதே போல் வந்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப கடுமையான சேலஞ்சஸ் வந்து எதிர்கொண்டு தன்னை தயார்படுத்திட்டு வந்தவங்க தான். ஸோ அவங்க படித்தது வந்து ஃபிசிக்கல் சயின்சஸ்ன்னு சொல்லுவோம், அது பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் படித்தாங்க. பிறகு இன்ஜினியரிங் சயின்சஸ், அதுக்கப்புறம் வந்து பைலட்டாக போனாங்க, நேவியில் ஒர்க் பண்ணாங்க. நேவியில் நல்லா டைவர்ஸ். அதனால் வந்து அவங்கள அந்த நீச்சல் மேலேயும் போயிருக்காங்க, கீழேயும் போயிருக்காங்க. எஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க எங்கேயுமே மிதப்பாங்க. எங்கேயுமே மிதக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ அவங்க அது பண்ணுற ஒரு நபர். அவங்க ஒன்று ஏஜ் ஃபேக்டர், அவங்க வந்து இது 3வது மிஷன். ஏஜ் ஃபேக்டர்னாலேயும் அவங்க வந்து பாடி வந்து கொஞ்சம் வீக் ஆகும். இப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடிய நமக்கே வந்து ஒரு 60 வயசு 70 வயசு ஆனால் ஒரு பெண்மணி எப்படி இருப்பாங்க யோசிச்சு பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கும் அதே மாதிரி தான். பட் அவங்க ரொம்ப ஃபிட். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க ரொம்ப வீக் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப ஃபிட்டுன்னு சொல்லலாம். இங்கே மீண்டும் வந்து இங்கே தரையிறங்கும் பொழுது அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள்
உடல் ரீதியாக என்னென்ன இருக்குங்கிறது அவங்க முன்னாடியே தெரியும். ஸோ அதனால் அவங்க வந்து இறங்கி என்ன பண்ணுவாங்கிறத நம்ம பார்ப்போம். என்னென்ன சவால்கள் இருக்கும் சார்? அவங்களுக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சு கேட்குறேன். என்னென்ன சவால்? இப்போ ம். நான் படிச்சிருக்கேன். அவங்களுடைய கால்கள் வந்து குழந்தையோட பாதங்கள் மாரி இருக்கும். ரொம்ப மென்மையா, அவங்க ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்க ஆமாமா. அப்படின்ட்டு. அவங்களே ஒரு பேட்டியில வந்து நடக்க கத்துக்கணுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா, குழந்தைங்கிட்ட நிச்சயமா. பேசும்போது. அது நிச்சயமாக. என்னவா இருக்கும்? அதாவது அவங்க வந்து திடீர்னு வந்து அந்த கிராவிட்டியை ஃபீல் பண்ணுறாங்க. எர்த்தில் வந்து இறங்கணுன்னு. ஆ. இறங்கும் பொழுது வந்து அந்த கிராவிட்டியை ஃபீல் பண்ணுவாங்க. அந்த உடனே வந்து அவங்களுக்கு அது தாங்காது. ஓ! ஸோ அவங்கள வந்து பத்திரமாக அவங்கள வந்து ஒரு 10 நாள் அப்சர்வேஷனில் தான் வச்சுருப்பாங்க. ஓ! அவங்க மெதுவாக தன்னால் எழுந்து அது உடனே எதுவும் பண்ணக்கூடாது. ஓ! ஸோ மெதுவாகத்தான் எழுந்திருக்கணும், மெதுவாகத்தான் கிரால் பண்ணணும், கையை ஊன்றி மெதுவாக எழுந்திருக்க வேண்டும். இது மாதிரிலாம் சில ட்ரைனிங்லாம் உண்டு. ஓ! ஒரு 10 நாள்களுக்கு பிறகு தான் வந்து அவங்களால வந்து முழுமையாக இந்த ஓ! பூமியில ஒரு சராசரி மனிதனை போல நடந்து வாழ முடியும். இப்போ வந்தோனே மக்கள சந்திக்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா? வந்தோடனே வந்து வீடியோவில் தான் சந்திக்க முடியும், நேரடியாக சந்திக்க முடியாது. ஓ! சரி, சரி. அவங்கள எங்க இந்த மாரி ஸ்பேஸ் சென்டர் மாரி இந்த அந்த Yes, சின்ன yes. இதுக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. ஆமா. அவங்களுக்குள்ள. ஓகே. ஆமாம், அங்க அவங்களுக்கு தனியா பயிற்சிகள் கொடுக்க போறாங்க. ஆமாம். 10 டேஸ் வந்து அவங்களுக்கு மீண்டு வந்து இந்த எர்த்தில் இந்த கண்டிஷனுக்கு தன்னுடைய பாடியை வந்து ம். அடாப்ட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரைனிங் வந்து உண்டு. அதன்படி தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு வரணும். ஃபுல் மெடிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஆ. 2 காரணத்துக்காக. ஒன்று அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கும், அவங்கள இந்த அடாப்ட் பண்ணுறதுக்கும் ஒன்று. 2வது பர்பஸே வந்து இந்த மிஷனில் நான் ஏற்கனவே சொன்னது போல் ம். ஹியூமன் ஹெல்த் இன் ஸ்பேஸ். ஆ. முன்னாடி வந்து இன்னும் வந்து மார்ஸுக்கு போகிறது, இன்னும் நிறைய மிஷன்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. ஓகே. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஸ்பேஸில் போகும்போது மனிதனால் இதெல்லாம் தாங்கிக்க முடியுமா? அவங்க என்னென்ன உடல் ரீதியாக என்ன சிக்கல்களை சந்திப்பாங்கக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த பேராமீட்டர்ஸ்லாம் கூட வந்து ஆராய்ச்சிக்காகவும் எடுப்பாங்க. ஓ! சரி. இவங்களை பாதுகாப்பது ஒரு பக்கம், ஆராய்ச்சியினுடைய ஒரு அங்கமாக அதுவும் செய்வாங்க. இப்ப இவங்க போனது வந்துட்டு 8 நாளைக்காக போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ 9 மாதம் இருக்க வேண்டியிருக்கு. ம். இத்தனை மாசம் யாரையுமே சந்திக்காம ஒரு மாதிரி அவங்க ஒரு தனிமையிலே இருந்திருப்பாங்க இல்லையா? அது அவங்க எந்த அளவுக்கு மனநிலையா பாதிச்சு? இல்லை, அவங்க சந்திப்பாங்க. ம். அவங்க வந்து சந்திப்பாங்கன்னா நேரடியாக சந்திக்கிறது கிடையாது. ஆ. இப்போ நம்மளே பல பேர் வந்து வீடியோவில் தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி. ஸோ அதனால் அவங்கள பொறுத்து அவங்க சந்தித்து நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பல நிறுவனங்கள் வந்து இருக்குது. ஸ்பேஸ் ரிசர்ச்சுங்கிறது வந்து பூமியில் தான் நடக்குது, ஸ்பேஸில் கிடையாது. ஸ்பேஸ்லேருந்து பேராமீட்டர்ஸ் எடுப்பாங்க. ஆ. அந்த நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்களுடைய திட்டங்கள் வந்து அங்கே செயல்படுத்தப்படுது. ஓ! அந்த குரூவோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அங்கே இருக்கக்கூடிய குரூவோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி. அவங்க யாரோட வேணாலும் பேசலாம். இன்னும் சொல்லப்போனால் ஐஏஎஸ்எஸ்ல ஒரு ஆப்ஷன் வந்து உண்டு. யார் வேணாலும் ஒரு குழந்தைகள் இப்போ பள்ளி குழந்தைகள் அவங்க கூட பேசணுன்னா அது டயத்தை புக் பண்ணி, நெட் மூலமாக புக் பண்ணி அவங்கள கனெக்ட் பண்ணி நம்ம பேச முடியும். ஓ! சரி. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் உண்டு. நம்ம பின்னாடி பிரேக் த்ரூலேருந்து கூட நான் வந்து சில பள்ளி மாணவர்களை வந்து அவங்களோட பேச வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஓ! சரி. அதுக்கான ஸ்லாட் வாங்கி வந்து நம்ம பேசலாம். ஓ! ஸோ மக்களை அவங்க தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓ! சரி, சரி. தொடர்பு இல்லாதவங்க கிடையாது. இப்போ இந்த ஸ்பேஸ் வாக் பத்தி நீங்க பேசிட்டீங்க சார். ஒவ்வொருத்தரும் ஸ்பேஸ் வாக் பண்ணும்போது அது ஒரு பெரிய சாதனையா எங்க தொலைக்காட்சியில் அதே சொல்லியிருந்தாங்க. ஸ்பேஸ் வாக் பண்ண போறாங்க, பண்ணிட்டாங்க. அது ஏன் அது அவ்வளோ கஷ்டமான விஷயமா அது? அது கஷ்டம் இருக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆ. கஷ்டம் என்பது வந்து நமக்கு என்னன்னா இப்போ வந்து அதில் வெளியில் போனால் பொத்துன்னு விழுந்துருவாங்களோ, அங்கே விழ முடியாது. ஏனென்றால் தான் புவி ஈர்ப்பு விசை என்பது அது அதனுடைய மைய விலக்கு விசை என்பது அதை பேலன்ஸ் பண்ணிடும். அதனால் வந்து அவங்க அங்கே தான் இருப்பாங்க. ஒரே பிரச்சனை என்னன்னா அங்கே வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் சூரிய வெளிச்சம் ஒரு பக்கம் எக்கச்சக்கமாக பட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து ப்ளஸ் 170 டிகிரிஸ் வரலும் கூட போகும். இன்னொருக்கும் -112 டிகிரிஸ் வரலும் இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ். அதனால் அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். வெளியில் போகும்போது சின்ன சின்ன டஸ்ட்டு, கடுகை விட மிகச்சிறிய, கடுகே பெருசு, ரொம்ப சின்ன டஸ்ட்டெல்லாம் வந்து நிறைய இருக்கும் அங்கே ஸ்பேஸில். அதில் ஏதாவது வந்து இப்படி உள்ளே நுழைஞ்சுன்னா ஓட்டை போட்டு போயிடும் நம்ம பாடியை. ஸோ அதனால தான் அவ்வளோ ட்ரெஸ் அதை வந்து போட்டிருப்பாங்க. அந்த கவசம் பாலி அவங்க போட்டிருக்கக்கூடிய உடை என்பது எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகளும் அடித்தாலும் வந்து அதை நுழைஞ்சி கை காலில் வந்து ஓட்டை போட்டு போயிடும். அது சின்ன டஸ்ட்டு தான், ரொம்ப சின்னதான, வரக்கூடிய வேகம் மிக அதிகம் அங்கே. ஸோ அதனால் வந்து இந்த ஐஎஸ்எஸ்ஸே வந்து 28,000 km/h வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் அதோட வேகமாக வரும். அது வந்து படாமல் இருக்கிறது, அதுதான் அங்கே பாதுகாப்பு தேவைப்படுது. அது ஸ்பேஸ் வாக்கில் டேஞ்சரே அதுதான். அவங்க ஃபேஸில் கூட கவர் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கணும். எதுவுமே உள்ளே அது அடித்தா ஓட்டை போட்டு உள்ளே போயிடும். அது வந்து ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகிள்ஸ், அதெல்லாம் ஈஸியாக உள்ளே நுழையும். அது வந்து ஓட்டை போட்டு போயிடும் பாடியை. ஸோ அது மாதிரிலாம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஸ் இப்போ கூட நீங்கள் அந்த
அவரோட சோலார் பேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓட்டையாக அங்கங்கே டேமேஜ்லாம் இருக்கும். சரி. அது பூரா அது போன்ற துகள்கள் அடித்து அதை வந்து நொறுக்கியிருக்கு. ஓ. அதையும் மீறி வந்து அது வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது அந்த ஆபத்து என்பது இருக்குது ஸ்பேஸ் ஆகல. மற்றபடி அவங்க கீழே விழுந்துருவாங்க போயிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்கேஸ் கையை விட்டாங்கனாக்கா ஏன்னா மெதுவாக விழுந்தாலும் ஒரு மாதிரி அப்படியே அங்கேயே தான் இருப்பாங்க. கையை வந்து லைட்டாக தள்ளிட்டாங்கன்னா அந்த தள்ளின வேகத்துக்கு இவங்க இந்த பக்கமும் அந்த ஏர்க்ராஃப்ட் அந்த பக்கமும் போயிடும். ஸோ அதனால் பூஸ்டர்ஸ் வச்சுருப்பாங்க பாடியில். அதை வந்து ஆப்ரேட் பண்ணி திருப்பி அதுக்கிட்ட நான் வந்து பூஸ்டர் இது பண்ணால் கிட்ட போயிடும். எப்படி வந்து நீச்சலை நீங்கள் கையால் அப்படி அடித்து நீங்கள் போய் இதை பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் தான், அதை விட அதிகமாக வேண்டியதில்லை. இப்போ கொஞ்சமாக வந்து பூஸ்ட் பண்ணி நம்ம போய்க்கலாம். இல்லாட்டினா தள்ளினா நம்மளை நிறுத்துறதுக்கு எந்த ஒரு விஷயம் கிடையாது, அது போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ அதனால் எதுவுமே வந்து விழுவதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த உடையெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரும்போது தான் தேவையில்லையா? உள்ளே இருக்கும் அவங்க சாதாரண உடைகள் உள்ள தேவையில்லை. ஆமாம், உள்ள அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே உடை மாதிரி தான், அதுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அந்த அளவுக்கு அது பாதுகாப்பானது. இப்போ ஒரு ராக்கெட் இன்னொரு ராக்கெட் இணையிறது இருக்கு இல்லையா, அது எப்படி அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி, ஏன்னா இங்கேருந்து போகிறவங்க அதுக்குள்ளே போய் சேரணும் இல்லையா, அதுக்கு கதவுகள் அந்த மாதிரிலாம் இருக்கா? அது எப்படி? ஸோ அது வந்து அந்த டபுள் டோர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கான்செப்ட் அது அந்த டோர் மெக்கானிசம் இருக்கும். இது ரெண்டுமே ஒரே வேகத்தில் போகும்போது பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்து நானும் நீங்களும் கை கொடுக்குற மாதிரி தான். அப்படியே வந்து கிட்ட வந்து அதை மேட்ச் பண்ணிக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன சின்ன பூஸ்டர்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணி மேட்ச் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஒரு டோரை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த சிஸ்டத்தில் அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணணும். இப்படி டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி நடுவில் இடைப்பட்ட ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அதில் வந்துட்டு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி அப்புறம் இந்த டோர் ஓப்பன் இப்படி வெளியே வருவாங்க. இது போது விபத்து ஏற்பட அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது இல்லையா? அதில் வந்து விபத்து வராது. ஒன்ஸ் அதில் வந்து மேட்ச் பண்ணிட்டாங்கன்னா, டாக்கிங் முடிஞ்சிச்சுன்னா, டாக்கிங் பண்ணிட்டாங்கன்னா இவங்க இங்கே வர்றது அவங்க அங்கே போகிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ டாக்கிங் வந்து பண்ணுறதுங்கிறது இப்போ இந்தியா வந்து இப்போ சமீபத்தில் ஒரு டாக்கிங் பண்ணி காமிச்சாங்க. அது ரெண்டும் ஒன்று சேர்ந்து டாக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. இதெல்லாமே வேறு ஸ்டேஜில் அந்த மாதிரி ஒரு மிஷன் போகிறதுக்கான ஒரு மைல்ஸ்டோன். அது இப்போ இந்தியன் ISRO வந்து அதை அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க ரீசெண்டாக. ஸோ அந்த டாக்கிங் வந்து ஒரு மெக்கானிசம், அது கரெக்டாக பர்ஃபெக்டாக டாக் ஆகுதா, அப்போ என்ன ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய அதே ப்ரெஷர் டெம்பரேச்சர் அந்த டாக் ஆகுது எல்லாமே இங்கேருந்து தான் இயக்குறாங்க இல்லையா? ரெண்டுத்தையும் இணைக்கிறது எல்லாமே இங்கேருந்து தான் பண்ணுறாங்க. இங்கேருந்தும் பண்ணுவாங்க, அங்கே உள்ளே இருக்கிறவங்க கண்ட்ரோலும் இருக்கும். அவங்களுக்கு அப்போ மெடிக்கல் தெரிஞ்சிருக்கணும், அந்த மெக்கானிக் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே இங்கே வந்து அதே இது சிமுலேட் பண்ணி அவங்க பண்ணிட்டு தான் போவாங்க. இப்போ இதை பற்றி சொல்லும்போது இப்போ நிறைய பேருக்கு ஆஸ்ட்ரோனாட் ஆகணுன்ற ஆசை வந்துருக்கு. இப்போ நம்ம ஊர்லேயே வந்து ராகேஷ் சர்மா போயிருக்காரு, கல்பனா சாவ்லா போயிருக்காங்க, இவங்க போயிருக்காங்கன்னு போது அதுக்கு ஏதாவது படிப்புகள் இருக்கா சார்? படிப்பு கிடையாது, ட்ரைனிங் தான். சரி, ஆஸ்ட்ரோனாட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பைலட்ஸ் மாதிரி. இப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸே அவங்க வந்து ஒரு டூரிசம் வச்சுருக்காங்க, ஸ்பேஸ் டூரிசம். உங்களுக்கு தெரியும் எலான் மாஸ்கோடைய. அதில் இந்தியாவில் மோர் தென் 100 people வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணவங்களாம் யார்? அவங்களாம் சயின்ஸ் படித்தவங்க கிடையாது, காசு நிறையா இருக்கிறவங்க தான். பட் அவங்களுக்கு ஃபிட்னஸ் வேணும், மெடிக்கல் ஃபிட்னஸ் வேணும். அது போகிறதுக்கு முன்னாடி இங்கே இந்த ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங்லாம் சக்ஸஸிவாக அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னா போதும், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபிட்னஸ் தான். எப்படி நீங்கள் ஒரு ஆர்மியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா குதிக்கணும், மேலே தாகணும், இந்த மாதிரிலாம் சில எலிஜிபிலிட்டிஸ். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் இனஃப் டு கோ அண்ட் கம். ரிசர்ச் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் அங்கே சயின்டிஸ்ட்டுகள் போகிறது கிடையாது, ரொம்ப ரேர். இவங்களுக்கே சில பேர் வந்து சயின்ஸும் தெரிஞ்சு போகிறது இருக்குது. பெரும்பாலும் வந்து சயின்டிஸ்ட்டுகள் கிரவுண்டில் தான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவங்கள வந்து டூலாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்கள்ட்ட பேசி நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு செஞ்சு இவங்க வந்து ஸ்க்ரீன்லேருந்து பார்த்துட்டு அந்த ஆப்ரேட்டர்ஸாக பெரும்பாலும் ஆப்ரேட்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஓரளவுக்கு இவங்க சயின்ஸும் நல்லா தெரியும். பட் ரியல் சயின்டிஸ்ட்டுகள் வந்து கிரவுண்டில் தான் இருப்பாங்க. நீங்கள் எதுவும் எம்எஸ் படிப்பு எதுவும் இருக்குன்னு சொன்னீங்களே இங்கே? அதாவது இந்தியாவிலையும் வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் போகிறதுக்கான பயிற்சி பைலட்ஸுக்கு ட்ரைனிங் இது இருக்குது. நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் NAL பெங்களூர், அவங்களுடைய ஃபண்டிங்கில் ஒரு மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்குது. அங்கே MD கோர்ஸ் வந்து இப்போ MBBS முடிச்சுட்டு MD பண்ணலாம். MDயில் எவ்வளோ ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. அதில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் வந்து இந்த ஆஸ்ட்ரோனாட் மெடிசின்ஸ் அதை பற்றி வந்து பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ். அங்கே இந்த சென்ட்ரிஃபியூஜ் நான் சொன்ன அந்த மெஷின்ஸு, அந்த அவங்க அந்த மாதிரி கண்டிஷனில் அவங்களோட ஹார்ட் பீட்ஸ் எப்படி இருக்கும், பிபி எப்படி, இதெல்லாம் செக் பண்ணி படிக்கக்கூடிய படிப்பு இங்கே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியாவில் இது ரொம்ப ரேர், எல்லா கண்ட்ரிலையும் இது கிடையாது. யூரோப்பில் இருக்குது, யூஎஸில் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, இப்போ இந்தியாவில் இருக்குது, சைனாவிலும் இருக்குது. அஃப்கோர்ஸ் அது இங்கே இருக்குங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு இப்போ அது நிறைய பேருக்கு அது சீட்டு கிடைச்சாலும் அதை எதுக்கு படிக்கணும்னு விட்டுருவாங்க. அந்த ஒரு அவேர்னஸ் கம்மியாக இருக்குது.
பட் அது இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி அந்த மெடிக்கல் இதை பற்றி கேட்கும்போது இதனால் ஹார்ட்டுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குமா சார்? ஏன்னா ஹார்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகங்கள் கிளப்பப்படுது. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அங்கேருந்து இங்கே வந்தால் அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அவங்களுக்கு? இல்லை, எல்லாமே அவங்களுடைய ஹோல் பாடி புதுசாக ஒரு கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகணும், இல்லை சந்தேகமே கிடையாது. ஆனால் நம்ம பாடியோடைய நேச்சரே ரொம்ப அமேசிங். இப்போ நம்ம பிளட்டு ஃப்ளோங்கிறது இந்த கிராவிட்டி இருக்கிறதுனால இல்லாதனால எல்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே வந்து நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நம்மளுடைய பிளட்டு போயிட்டு வர்றது முழுக்க முழுக்க ஹார்ட்டுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதோட ப்ரெஷரில் தான், அது கொடுக்குற ப்ரெஷரில் தான் போகும். அது வந்து திருப்பி வந்து இழுக்கும். அந்த ப்ரெஷர்லேயே போயிட்டு அதே ப்ரெஷர்லேயே தான் வரணும். ஸோ இது இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கிராவிட்டிங்கிற மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து இருந்துகிட்டு இருக்குது. கிராவிட்டி அஃப்கோர்ஸ் ஹேஸ் அ பிளே. பட் நம்மளோட வெயின்ஸோட டிசைன் எல்லாமே எப்படின்னாக்க இந்த ஃப்ளோவை வந்து அதுவே வந்து கம்ப்ரெஸ் பண்ணியும் இப்போ ஹார்ட்டுடைய பம்பிங்லையும் தான் அது இயங்குற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். கிராவிட்டி இல்லாத கண்டிஷன், அதாவது கிராவிட்டி ஒர்க் பண்ணாத கண்டிஷன், கிராவிட்டி இருக்கக்கூடிய நார்மல் கண்டிஷன். குறிப்பாக தலையிலலாம் ரொம்ப மைன்யூட்டான நரம்புகளாக இருக்கும், அங்கெல்லாம் ரொம்ப பிளட். அதான் மைன்யூட்டு நரம்புகளுக்கெல்லாம் போகிறது எல்லாமே முழுக்க முழுக்க இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கிராவிட்டி. டோட்டலி கண்ட்ரோல்டு பை த பிளட் ஃப்ளோ சர்க்குலேஷன் ஆஃப் அவர் ஹார்ட்டோட பம்பிங் தான். பம்பிங் அண்ட் அந்த ஒவ்வொரு நரம்பும் வந்து கம்ப்ரெஸ் ஆகி விரியக்கூடிய அந்த தன்மை, இதில் தான் அந்த பிளட் ஃப்ளோவே இருக்குது பாடியில். ஸோ என்ன ஆனாலும் வந்து நம்ம பாடி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்காக இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதனால் பெரும்பாலும் இது வந்து எந்த ஒரு பாதிப்பும் அவங்களுக்கு வர்றது கிடையாது, வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆன்சைட்டி வரலாம், அதாவது மன ரீதியான பிரச்சனைகள், பதட்டம், அதுவே வந்து நமக்கு பிபிஐ இன்க்ரீஸ் பண்ணுது. எதனால் அந்த ஆன்சைட்டி வரலாம்? அதான் வந்து திருப்பி வரக்கூடிய கண்டிஷனில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக தான் போகும்னு சொல்ல முடியாது. சம் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம நார்மல்லேருந்து அப்நார்மலாக போகுது. அப்போ அதுக்கு கான்சிக்வன்ஸாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த கான்சிக்வன்சஸ் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதட்ட நிலை என்பது வரலாம். ஸோ அதனால் வந்து அது வந்து அவங்க ஹார்ட் பீட்டை வந்து மாற்றலாம். அந்த பதட்டம்ங்கிறது வந்து அந்த ஆன்சைட்டிங்கிறது வந்து ஒரு உடல்நிலையை வந்து பாதிக்கிறதுக்கு அதுதான் அதிகமாக இருக்குமே தவிர எர்த்துக்கு வந்துட்டாங்கங்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து எர்த்துக்கு வந்தால் அவங்கள 10 நாளில் வந்து நார்மல் ஆக்கிடுவாங்க அதிகபட்சம். அது ஒரு 2 டேஸ்லேயே வந்துடும். பட் இருந்தாலும் 10 டேஸ் அப்சர்வேஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்குற பல்வேறு ட்ரீட்மெண்ட் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும் இல்லையா? நிச்சயமாக சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும். பட் அவங்க அதெல்லாம் தாண்டி நம்மளை போல நபர்களே அல்ல. ஏனென்றால் வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்தே தன்னை இதுக்காக தயார் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அறிவியல் துறையில் சில பேர் தன்னுடைய உயிர் போகும் அப்படின்னு தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. லூயி பாஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஞ்ஞானி, அவர் தான் வந்து வெறிநாய் கடிக்கான வேக்சின் கண்டுபிடிச்சவர், ரேபிஸ், ஆன்டி ரேபிஸ் வேக்சின். அந்த வேக்சின் ஃபஸ்ட்டு அவர் கண்டுபிடிக்கும் பொழுது அது வேக்சினாக ஒர்க் பண்ணுமா இல்லை பாய்சனாக இருக்குமான்னு தெரியாது. அது யார் உடம்புலையாவது போட்டால் அவங்க இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் தன்னுடைய உடம்புல ஏற்றிக்கிட்டார். ஸோ அவங்களுடைய மனநிலையெல்லாம் அந்த மாதிரியான ஒரு கிரேட் மேன் அவர்லாம். பட் இவங்க அந்த அது போன்ற ஒரு மனநிலைக்கு தன்னை தயார் பண்ணிக்கிறவங்க தான். ஸோ அது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது. அவங்கள பற்றி நம்ம கவலைப்படுறத விட அவங்கள பற்றி கவலைப்படுறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ இந்த ககன்யானுக்காக 4 பேரை வந்து இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன பயிற்சி அளிக்கப்படும்? இப்போ அவங்க எந்த கட்டத்தில்? இதான் இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் ஹெச்ஏஎல்லுடைய அந்த சென்ட்ரிஃபியூஜ் ட்ரைனிங், அப்புறம் வந்து இதில் குளத்துலேயே ரொம்ப நாள் வந்து உள்ளே இருந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்பேஸ் வாக்கெல்லாம் பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல்லே பண்ணுவாங்க கீழேயே. அதுலேயே அங்கேயே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கும் தண்ணிக்குள்ளே. அப்போ நம்ம நீந்தி தான் அது போகணும். அப்போ தொட்டு அது தள்ளினா நான் மெதுவாக தான் வெளியில் வருவேன். ஸோ கிராவிட்டி இல்லாத மாதிரி அதுவும் மிதக்கும். பக்கத்தில் ஒரு டூல்ஸ் இருந்தால் அதுவும் மிதந்துக்கிட்டு இருக்கும். இதை எடுத்து பண்ணி இப்படி எல்லாமே வந்து இது எல்லாமே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே எல்லாமே ஸ்விம்மிங் பூலில் வந்து பண்ணுவாங்க. அதே போல் வந்து அந்த வைப்ரேஷன் டெஸ்டிங் இதெல்லாமே வந்து அவங்க பாடியை வந்து உட்கார வச்சு அந்த டெஸ்டிங் அதனால் போகும்போது வந்து சம்டைம்ஸ் அந்த சும்மா நம்ம ஏர்க்ராஃப்டில் போகும்போது திடீர்னு ஆடும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ப்ரொப்பெல்லண்ட் வந்து பேர்ன் ஆகும்போது அதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அதிர்வுகள் வந்து பாடியை வந்து தாங்குமா, இது மாதிரி வந்து அது இப்போ நார்மலாக வெஹிக்கிள் டெஸ்ட்டே அதெல்லாம் பண்ணுறாங்க, வைப்ரேஷன் டெஸ்டிங். அது நம்ம பாடி. ஆனால் இது பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் வேகத்தில் போகும் இல்லை சார் ராக்கெட்? அது உள்ள தாக்கு பிடிக்கிறதுக்கு உள்ளே கம்ஃபர்ட் இருக்குமா இல்லை இவங்க உள்ள கம்ஃபர்ட் இருக்கும். பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் அந்த டர்புலன்ஸ் இருக்கும். அப்போ வந்து தன்னுடைய பாடி அது தாங்குமா, இதெல்லாமே இங்கே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க.
ஸோ இவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கான டெஸ்ட் நிறையா இருக்குது, ப்ளஸ் மென்டல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குது, அண்ட் அதுக்கான எஜுகேஷன் வந்து இருக்குது. இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 4 பேருமே அவங்க வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்டு. பட் ஸ்பேஸில் போய் அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறாங்கன்னா அது கிடையாது. இப்போ எங்கேயுமே இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் ஆராய்ச்சியை தாண்டி, அதாவது அங்கே போய் பண்ணக்கூடிய ஆராய்ச்சியை தாண்டி நம்மளுடைய தொழில்நுட்ப ரீதியாக நாம் வந்து ஸ்பேஸில் போக முடியுமான்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜிக்கல் சேலஞ்ச் தான் வந்து மெயின். ஓகே. ஸோ அதனால் மனிதன் அங்கே போய் இருக்க முடியுமா? அந்த மனிதன் விஞ்ஞானியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஃபிட்டு ஆனால் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஃபிட்டான மனிதன்கிறது பைலட்லேருந்து தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதான் நான் கேட்க நினச்சேன். இங்கே இப்போ நான் தேர்ந்தெடுக்க 4 பேருமே வந்து பைலட்டுங்க. ஏற்கனவே போன ராகேஷ் சர்மா வந்து ஸ்குவாடன் லீடர், அவங்களும் அப்படி தான். சுனிதா வில்லியம்ஸும் அப்படி தான். அது ஏன் அந்த பைலட் அந்த துறைக்கு வந்து ஏனென்றால் அவங்க ஏற்கனவே அந்த ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க. ஓகே ஓகே. அந்த ட்ரெயினில் பறந்து அந்த அந்த ஒரு ஃபிட்னஸ் அவங்களுக்கு உண்டு. அந்த வேகத்தில் 1000 km/h வந்து ஏர்க்ராஃப்டில் போய் பழக்கம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் ஏற்கனவே அது கொடுத்துருக்கிறதுனால அதுலேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு பைலட்லேருந்து ஆஸ்ட்ரோநாட்டாக மாற்றலாம், ஆஸ்ட்ரோநாட்லேருந்து காஸ்மோநாட்டாக மாற்றலாம். பட் சும்மா நேரையாக அங்கே நம்ம போக முடியாது. அண்ட் ரெண்டாவது இங்கே தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணுங்கிறது தான் மெயின். ஃபிசிக்கல் அண்ட் மென்டலி ஃபிட்டாக இருக்கணுங்கிறது தான் அங்கே மெயினே தவிர அவர் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கணுங்கிறது கிடையாது. அதனால் குழந்தைங்களுக்கு நான் சொல்லும்பொழுது வந்து நான் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும், ஸ்பேஸில் போய் நடக்கணும், ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் சயின்டிஸ்டாக ஆகணும். இப்போ எலன் மாஸ்க் வந்து இத்தனை பேருக்கு வந்து புக் பண்ணி வச்சுருக்கிறார். இப்போ ஸ்பேஸில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 2 நாள் கழிச்சு கொண்டாந்து விட்டுருவார். அவரோட எய்மே அதுதான். ஸோ ஸ்பேஸ் டூரிசம். ஸோ ஸ்பேஸ் டூரிசம்னாவே அது டூரிசமில் யார் வேணாலும் போகலாமே. ஆனால் எப்படி சார் மக்கள் தைரியமாக போகிறாங்க? போகும்போது வரும்போதும் அந்த தகடுகள் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த கொலம்பியாவுக்கு நடந்த விபத்து இருக்கு இல்லையா, கொலம்பியா விண்கலத்தில், அதை பார்த்து ஒரு பயம் வராதா மக்களுக்கு? வரலாம். அது முதல்ல எழுதி கொடுத்துட்டு தான் போகணும். மேபி தே வில் சைன் அ பாண்ட். பட் இன் கேஸ் ஆஃப் சச் அ அன்டுவர்ட் இன்சிடென்ட் தென் ஐ ஆம் டேக்கிங் மை சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எழுதி கொடுத்து தான் போகணும். இப்போ வந்து அமெரிக்க தேர்தலே ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த சுனிதா வில்லியம்ஸ் பிரச்சனை இருந்துச்சு. இது ட்ரம்ப் வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கல, அவர் மீட்டு வர்றதுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுறேன்னு சொல்லி எலன் மாஸ்க் கூட பேசுறது அதெல்லாம் பண்ணாங்க. அது உண்மையா இருக்கு? எலன் மாஸ்க் வந்து அதை சொன்னார். ஆனால் நாசா சயின்டிஸ்ட்டுகளும் இந்த அஸ்ட்ரோனாட்ஸும் அதில் அவங்க உடன்படலை. ஏற்கனவே ஒரே அந்த ஜோ பைடனை வந்து தொடர்ந்து இருந்திருந்தாலும் கூட அந்த பிரச்சனை வந்திருக்கலாம். இப்போ எதுவும் மீட்பு பணின்னு சொல்லலாமா, இல்லை சாதாரண ரொட்டீன் தானே? ரொட்டீன் தான். ரொட்டீனாக வர்றது டிலே ஆகி வர்றாங்க, அவ்வளோதான். ஏன்னா இது வந்து அங்கே சிக்கிட்டாங்கன்ற மாதிரி அதெல்லாம் இல்லை. அது சும்மா இவங்க சொல்கிறது சிக்கிட்டாங்க அப்படிலாம் டிலேடு. இப்போ இவங்க மட்டும் இல்லை, இப்போ புதுசாக போயிருக்கிறாங்களா அப்போ அவங்க. ஸோ இது வந்து ஒரு மிஷன். அது வந்து 33 34 மிஷனாக இப்போ 74 மிஷன் ஆயிருக்குது. இவங்களே வந்து 2 மிஷனில் போயிருக்கிறாங்க. 33 அண்ட் 12 18 என்னமோ சுனிதா வில்லியம்ஸ். ஸோ அவ்வளோ மிஷன்ஸ் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து 2030 வரலும் வந்து லைவாக வந்து அதை டிஸ்மேண்டில் பண்ணாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் அங்கே ஆட்கள் இருந்தே ஆகணும் இல்லையா? ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எப்பவுமே ஆட்கள் இருந்தே ஆகணும். அப்படி எப்போவுமே அங்கே இருந்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வேண்டாக தான் வச்சுருக்காங்க, வேண்டாக தான் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க அங்கே வந்துட்டு பாக்டீரியாஸ் கிடையாது, ரொம்ப பியூராக இருக்குது அந்த இது அப்படிங்க. அந்த மாதிரி பியூரான ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு திடீர்னு வெளியே நம்ம மக்களோட கவரும் போது எல்லா பாக்டீரியா எல்லாமே அந்த எதிர்ப்பு சக்திகள்லாம் உடம்புல இருக்கும். இதுவரையிலும் கொரோனா பயம் இல்லாமல் இருந்திருக்கும் அவங்களுக்கு. இப்போ இங்கே வந்து அதுக்கெல்லாம் வந்து அதான் சீக்கிரமாக அவங்களை அஃபெக்ட் பண்ணாதா? நிச்சயமா அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப பியூர் பிரின்ஸ்டைன் என்வரன்மெண்ட்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து தாங்க முடியாது இவ்வளோ பாக்டீரியல் அட்டாக்ஸ். ஸோ அவங்க வந்து அதுக்கெல்லாம் அதனால தான் வந்து ஒரு 10 days வந்து அவங்கள மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவோட திட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குது சார்? இந்தியாவுடைய அடுத்தடுத்த திட்டங்கள் எந்த அளவுக்கு? இந்தியாவோட திட்டங்கள் வந்து அன்மேன்டு மிஷன் வந்து இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்ட்ரோனாட்ஸை வந்து ட்ரைனிங்காக இந்த 4 பேர் எடுத்துருக்கிறாங்க. இந்த 4 பேர் அங்கே போய் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ஸ்டேஷனில் போய் இருப்பாங்களா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்போதைக்கு இருக்கக்கூடியது அது ஒரு ஸ்டேஷன் தான். நெக்ஸ்ட்டு சைனா வந்து அதேமாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதேமாதிரி ஒரு ஸ்டேஷனை கட்டுறதுக்கு. ஸோ அந்த ஸ்டேஷன் இல்லாத பட்சத்தில் இவங்க எங்கே போயிருப்பாங்க? ஸோ அப்படி ஐஎஸ் அது வந்து ரொம்ப இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லி அண்ட் ஹைடெக். அது ஓகே. இதெல்லாம் பெரிய பல நாடுகளுடைய கோஆப்ரேஷனில் நடந்த ஒரு விஷயம். லாங் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க டெவலப் பண்ண ஒரு டெக்னாலஜி. இப்போ அந்த மாதிரி ஒரு வீடு மேலே இல்லைன்னா நம்ம போயிட்டு வரலாமே தவிர அங்கே தங்குறதுக்கு இடம் இல்லை. அது இந்தியாவை டெவலப் பண்ண எதுவும் தங்குறதுக்கான பிளான் வந்து இன்னும் அவங்க ஒன்றும் பண்ணலை. இல்லை இந்தியாவுக்கு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்போ அமைக்க அந்த முயற்சி அந்த ஒரு பிளான் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கக்கூடிய ஒரு திட்டம் என்பது இந்தியா தனியாக இதுவரையிலும் வந்து எடுக்கலை.
ஓ சரி. அது தனியாக எடுக்கிறது உசிதமும் அல்ல. ஓ, என்ன காரணம் சார்? அது ரொம்ப காஸ்ட்லி. ஓ சரி சரி. அது எல்லாரும் சேர்ந்து மனித இனமே வந்து ஒட்டுமொத்த மனித இனமே தன்னுடைய ஒரு மிஷனாக வந்து எடுத்து எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து வந்து பண்ணுறது தான் ம். மிகச்சிறந்த ஒரு விஷயம். இதில் போய் நான் மட்டும் தனியாக போகணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது. இப்போ சந்திரயான்ல வந்து இந்தியா வந்து நிலவின் மறுபக்கத்தில் இறங்கியிருக்கு. அது ஒரு சாதனை தானே சார் அது? ம். அது வந்து மற்ற நாடுகள் பண்ண முடியாதெல்லாம் இந்தியா பண்ணிக்க அப்படிங்கும்போது ஸ்பேஸ் ஆஹா, அது வந்து அவங்களோட போட்டி போட்டு அவங்கெல்லாம் அப்படிலாம் பண்ணல. சரி. நீயா நானான்ட்டு. சரி. இவங்க ஒரு மிஷன் எடுத்தாங்க, சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிஷன் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். சரி சரி. ஸோ நிலவின் மறுபக்கம்ங்கிறத விட நிலவின் நிழல் அதிகமாக இருக்கக்கூடிய பக்கத்தில் தான் போய் இறங்கணும். ம். வெயிலும் நிழலும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏனென்றால் நிலவு வந்து 27 நாளுக்கு ஒரு முறை தன்னை தானே ஆமா. சுற்றுது. ஆமா. இப்போ பூமி 24 மணி நேரத்துக்கு, அப்போ 12 மணி நேரம் சூரிய ஒளி நம்ம மேலே பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா. இப்போவே வெயில் வந்து நமக்கு 37 டிகிரி இன்னைக்கு. ம். இது 24 மணி நேரங்கிறது, இதே 14 நாள் நம்ம சூரியனை பார்த்துக்கிட்டு இந்த பகுதி இருந்தால் எப்படி இருக்கும்? கருகிரும். அதனால் நிலவு வந்து கருகிய ஒரு சாம்பல் மண் நிறைந்தது தான் நிலவு. ஓ ஸோ 14 நாட்கள் சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 14 நாள் வந்து கடும் குளிரில் இருக்கும். பட் சுற்றும்போது திருப்பி அது இந்த பக்கம் வந்துடும். ஓ ஸோ ஒட்டு மொத்தத்தில் அந்த இடத்துல வந்து கருகிய சாம்பல் தான் வந்து அதனுடைய மண் பரப்பு. ஓ அதில் போய் நிலவு வந்து வந்துட்டு கருகிய சாம்பல் பார்க்கறதுக்கு வெண்ணிலான்னு நம்ம கவிதையெல்லாம் எழுதுகிறோம். சரி சரி. ஆனால் அங்கே போய் பார்த்தா அது வந்து ஒரு தோசைக்கல்லை திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதனால தான் அங்கே போய் வந்து இறங்கும் போது அந்த சாம்பலில் தான் இறங்கும். ஓ உள்ளே போய் புதஞ்சிரும், காணாம போயிடும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சந்திரயான் 2 அப்படி தான் ஆயிடுச்சு. சரி சரி. ஸோ இந்த தடவை வந்து அந்த இடத்த எங்கே இறங்குறோம், அங்கே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத ஆன்லைனாக வந்து அசஸ் பண்ணி நகர்ந்து கொஞ்சம் ஹார்ட் சர்ஃபேஸாக பார்த்து அது மேலே போய் தான் இறங்கணும். இவ்வளவும் வந்து இப்போ நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம். இறங்கக்கூடிய இடம் வந்து அந்த அளவுக்கு சூரிய ஒளி 14 நாட்கள் இருந்துச்சுன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணாது. ஸோ அதனால் நிழலும் ஒளியும் இருக்கக்கூடிய அந்த பார்டர் எங்கே இருக்கோ ஓ அது. ரெண்டாவது வந்து போல், நேரடியாக இங்கேன்னா நிறைய சூரிய ஒளி இருக்கும். போலில் வந்து இப்போ எப்படி எர்த்லேயும் போல் எப்படி வந்து ம். நார்த் போல் சவுத் போல் அண்டார்டிக்கும் ஆர்டிக்கும் எப்படி கூலாக இருக்கும், அதே போல் அங்கேயும் வந்து அது மாதிரி சூரிய ஒளி நேரடியாக படாது, ஓ அப்படி தட்டிட்டு போயிடும். ஸோ அதனால் அங்கே வந்து இறங்கி சதர்ன் போலில் வந்து நம்ம சந்திரயான் 3 மிஷனில் இறக்கியிருக்கிறாங்க. அது இப்போ ஒட்டுமொத்த உலகத்துடைய கனவே வந்து மார்ஸ் தான். அதாவது விண்வெளிக்கு போயிட்டோம், நிலவுக்கு போயிட்டோம். மார்ஸில் வந்து ஆட்களை கொண்டு போய் இது பண்ணுன்றது அது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? அது ட்ராவலே பல வருஷங்கள் ஆகும் அப்படின்றாங்க. ஆமாம், கிட்ட நீண்ட பயணம் தான் அது. 12 வருடம் என்பது வந்து ஒரு கணிப்பு ஒன்று சொல்லுது. ம். ஏனென்றால் சுற்றி தான் அது போய் நீங்கள் சேரணும், இப்படி நேரம்லாம் போக முடியாது. ஓ அதையும் வந்து ஒரு அது எதனால சார் சுற்றி சுற்றி தான் போகணுன்றது? நம்ம வந்து நம்மளுடைய ஃபியூவல் வந்து மினிமைஸ் பண்ணணும்னா அப்படி தான் போகணும். ஓ ஸோ பூமியினுடைய புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நம்ம போகணும்னாக்க ம். நம்ம வந்து இப்போ ஒரு ராக்கெட் ஏவுறோம் அப்படின்னா வந்து போகும்போது இப்படி வெர்டிக்கலாக போகிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி சாஞ்சிரும். அப்போ தான் வந்து அது வந்து மினிமம் ஃபியூவலில் ரொம்ப தூரம் இந்த சுற்றுலாவில் வந்து அதிகமாக போகும். அப்புறம் கொஞ்சம் ஃபியூவல்லே வந்து இப்படி போயிடும். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஃபியூவலை அதிகமாக பர்ன் பண்ணி அடுத்த ரவுண்டு, ஓ இன்னும் கொஞ்சம் அடுத்த ரவுண்டு, இப்படி பெரிய 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 நீள் வட்டத்துக்கு போய் ஏதோ ஒரு கடைசி நீள் வட்டத்தில் அது பூமியை விட்டு வெளியில் போகும். ஓ ஸோ இப்படி போகிறதன் மூலமாக ஃபியூவலை வந்து நம்ம மினிமம் வச்சுக்கலாம். ஃபியூவல் மினிமம் அப்படின்னா சைஸ் மினிமம். சைஸ் மினிமம்னாவும் ஆட்டோமேட்டிக்காக ஃபியூவல் மினிமம். பெருசாக இருந்துச்சுன்னா அதை எப்படி தூக்கிட்டு போ, அவ்வளோ பெரிய பேலோடு, அந்த ராக்கெட்டே அவ்வளோ வெயிட்டாக இருந்தால் போகிறதும் கஷ்டம். இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக துண்டாய் உடஞ்சு விழுத பார்க்குறோம் நம்ம. மேலே போக போக ஒவ்வொரு பார்ட்டாக தூக்கி போட்டே அது எதனால சார்? அது ஃபியூவல் கண்டெய்னர் தான் அது. ஓ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டுமே வந்து தே ஆர் ஜஸ்ட் ராக்கெட்ஸ், ப்ரொப்பல்லன்ஸ் தான். ஓ அது பூரா எரிஞ்ச பிறகு அது தேவையில்லை, சரி. அதனால் அது உதிரி தள்ளிடும். அப்போ மார்ஸுக்கு போனால் அவ்வளோ ஃபியூல் எடுத்து போனால் பெரிய விண்கலம் தேவைப்படும். ஆமாம், அதாவது மார்ஸுக்கு போகிறதுக்கு நிச்சயமாக தேவைப்படும், நிலாவுக்கு போகிறத விட. இருந்தாலும் வந்து ஒன்ஸ் எர்த்தோட இதை விட்டு போயிட்டாவே அதுக்கப்புறம் ஃபியூவல் கம்மி தான். அதை நான் சொன்ன அந்த 100 கிலோமீட்டர் பவுண்ட்ரி, இந்த கமரோ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கமரோ லைன் அந்த அந்த பார்டர் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் எர்த்து. அதை தாண்டிட்டாவே வந்து நீங்கள் ஸ்பேஸுக்குள்ளே போயிடலாம். அதில் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறதுனால கிராவிட்டி புல் வந்து கம்மியாக இருக்கும், நீங்கள் சர்க்கிள்குள்ளே இருக்கிறதுனால. ஓகே. அந்த சர்க்குலர் ஸ்பீடு குறைஞ்சா விழுந்துடும். இந்த ஐஎஸ்எஸ் வந்து இப்போ 28,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னா அது ஸ்பீடு குறைஞ்சா விழுந்துடும். அது ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். அது ஒன்ஸ் தள்ளி விட்டாச்சுன்னா ஸ்பேஸில் அப்போசிஷன் ஃபோர்ஸ் எதுவும் இல்லாதனால பட் போயிட்டே இருக்கும். கொஞ்சம் ஃபியூவல் மட்டும் வச்சுருப்பாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது போல் மார்ஸுக்கு போகிறதுக்கும் அது மாதிரி தான் இருக்கும். மார்ஸ் மிஷனுங்கிறது வச்சுருக்கிறாங்க. இன்னமும் அது ஒரு டிபேட்டபிள் தான், அங்கே மனுஷனை அனுப்பணுமா அப்படிங்கக்கூடிய கேள்விக்குரிய. ஏன்னா அவ்வளவு நாள் வந்து ட்ராவலிங்கில் இருக்கணும்.
அது வந்து 8 மாசமே நமக்கு இவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அது அவ்வளோ பெரிய மிஷன் வந்து அதனுடைய பர்பஸ் என்ன, இதுலேருந்து எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம், இது எல்லாமே ஒரு சேலஞ்சஸ் தான். அதனால் அது வந்து மார்ஸுக்கு மேன்டு மிஷன் வந்து இன்னமும் டிபேட்டபுளாக தான் இருக்குது, டிபேட்டில் தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ அதே மாதிரி மற்ற கிரகங்களும் இங்கே வராங்க அப்படின்னு ஒரு சில மித் சொல்கிறாங்க, பறக்கும் தட்டு, அது உண்மையாக அந்த இதுக்கு? இன்னும் அது மனிதன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு உயிரினம். இந்த உயிரினம் பூமியில் தான் வந்து தோன்றியிருக்கு. இதுவும் வந்து இதற்கு முன்பு இருந்த பல்வேறு உயிரினங்கள்லேருந்து வளர்ச்சி பெற்ற பரிணாம வளர்ச்சியாக வந்தது ஒன்று. அப்போ உயிரினம் தோற்றமே பூமியில் தான் வந்திருக்கு. பூமியில் ஒவ்வொரு உயிரினங்களும் வந்து வெவ்வேறு பரிணாம வளர்ச்சி எடுத்து இந்த ரூட் எடுத்து கடைசியாக மனிதன் என்ற ஒரு உயிரினமாக வந்திருக்கு. இவ்வளவு சேஞ்சஸ் ஏற்பட்டு இங்கே வந்திருக்கு, அது பூமியில். இதே போன்ற ஒரு யூனிக் ஐடென்டிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிறது வேறு எந்த கிரகத்திலும் நடக்கிறது வாய்ப்பு கிடையாது. உயிர்கள் சம்டைம்ஸ் இருக்கலாம், எங்கெங்கே சில கிரகங்களில் இது போன்ற ஒரு சூழ்நிலை அட்மாஸ்பியர் இருக்கோ அங்கே உயிர் தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அது வந்து உடனே வந்து அமீபாங்கிற அமைப்புலேருந்து தாவரங்களாகவும் விலங்குகளாகவும் பறவைகளாகவும் மீன்களாகவும் அதனுடைய ஒரு கட்டத்தில் ஒரு ஹோமோசாப்பியன்ஸ் வந்து அப்புறம் வந்து மனிதன்கூடிய உயிரினம் இந்த வளர்ச்சி எக்ஸாக்டாக இதே ரூட்டில் வந்து எந்த ஒரு கிரகத்துலையும் வர்றது வாய்ப்பு கிடையாது. எனவே வேறு எங்கேருந்தும் இந்த மாதிரி மனிதனை போன்ற ஒரு உயிரினம் வந்து இருக்க வாய்ப்பு கிடையாது. திரும்பவும் நம்ம சுனிதா வில்லியம்ஸ் கேட்குறோம். இப்போ போனதில் வந்து ஒரு ஆண் பெண் 2 பேர் இருந்தாங்க. சுனிதா வில்லியம்ஸ் பெண்ணுன்றதால இப்போ ஆண்களுக்கு பெண்களோட அதிகமான ஸ்டாமினா அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா விண்வெளியில் தங்கும்போது? 2 பேருக்குமே வந்து ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் அங்கே போகிறதுக்கான மினிமம் ஃபிட்னஸ் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும், போயிடுவாங்க. ஸ்டாமினாங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன போது 2, ஒன்று ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இன்னொன்று மென்டல் ஃபிட்னஸ். அதுக்காக இது வச்சுருக்காங்களா அடிப்படை தகுதிகள் இந்த ஸ்டாமினாவுக்கு? ஆமாம், எல்லா பேராமீட்டரும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஸ்டாமினா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மசில் ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இன்க்ளூடிங் மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கும் நிறைய சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அவங்க பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ண பிறகு தான் வந்து மெடிடேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் கூட மெடிடேஷனுங்கிறது வந்து தட் இஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட். மெடிடேஷனுங்கிறது வந்து ஒரு பார்ட். அது பெரும்பாலும் அவங்க கொடுக்கக்கூடிய சில டெஸ்ட்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது. உதாரணத்துக்கு வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து முதல்ல போயிட்டு வந்து அவரும் ஒரு ஆஸ்ட்ரோனாட் தான். ரொம்ப நாள்லாம் கிடையாது, போனார் வந்துட்டார். 3 நாள் அங்கே போய் இறங்கி ஒரு 1.5 ஹவர்ஸில் வந்து வாக் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டார். ஸோ அவரே அந்த ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான். அவர் வந்த பிறகு வந்து அவரை ஓவராக பாராட்டினதுனால என்னமோ அவர் மாதிரி மனநலம் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபராகவும் போயிட்டார். ஆம்ஸ்ட்ராங்கிற ஒரு மூவியும் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த படத்துலையும் அதை காமிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஒன்றுமே செய்யலை வாழ்க்கை லைஃப்பில். ஸோ பட் அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டாங்க நாசாவில். கற்றுக்கிட்டு இனிமேல் அனுப்பக்கூடிய ஆஸ்ட்ரோனாட்ஸை அந்த மாதிரி அனுப்புறதில்ல. பெரும்பாலும் அது ஒரு டீம், அந்த மாதிரி டீமாக வந்து இப்போ 4 பேர் போயிருக்கிறாங்க. ஸோ அந்த 4 பேர் இருக்கிறதே வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு சோஷியலைசேஷன் வந்து ஆமாம், தனியாக போகிறத விட. இப்போ நம்ம ராகேஷ் சர்மா நல்லா ஆக்டிவாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் நல்லா இதுவாக அவர் ஆக்டிவாக இருக்கிறாரு. அவர் வந்து போயிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளையிங் போயிட்டு வந்தவர், அவ்வளோதான். அங்கேயே இருந்தது அதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ அது வந்து சாத்தியம்தான். அவங்களால சாத்தியம்னா நம்மளாலையும் சாத்தியம்தான். ஒரு நபர் போக முடியும்னா இன்னொரு நபரும் போக முடியும். இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. இதை வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்கிற அறிவுரை என்ன சார்? குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்பது வந்து இயற்கை என்பது வந்து அதை வெல்லணும், இயற்கையை வென்று இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கையை வெல்லணும் என்ற ஆர்வம் என்பது வந்து மனிதர்களுக்கு உண்டு. அதில் ஒரு அம்சம் தான் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். இது எல்லாமே இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து ரொம்ப வந்து குழந்தைகளோட இமேஜினேஷன் வந்து தூண்டக்கூடிய ஒரு சின்ன 4 வயசு குழந்தை இதெல்லாம் பார்த்தா கனவுல அது எங்கேயோ மிதக்கிற மாதிரி என்னென்னவோ பண்ணுற மாதிரிலாம் நினைக்கும். ஸோ இது வந்து மிக மிக வந்து அவங்க ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு அறிவியல் அற்புதம் தான் அந்த ஸ்பேஸ். பட் அதே சமயத்தில் நம்ம எல்லாரும் ஸ்பேஸில் போய் மிதக்கணும் அப்படிலாம் நினைக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா மனிதன் ஃபேஸ் பண்ணக்கூடிய சவால்கள் ஏராளம். அந்த சவால்களை சந்தித்து அதை நோக்கி வந்து ஆராய்ச்சியில் இறங்கக்கூடிய விஞ்ஞானிகள் தான் வந்து நோபல் பரிசு வாங்குறவங்க. இந்த ஆஸ்ட்ரோனாட்ஸுக்கெலாம் நோபல் பரிசுலாம் கிடையாது, அவங்க விஞ்ஞானிகள் கிடையாது. நான் சொன்னது போல் அவர்கள் வந்து ஒரு கருவி. ஸோ விஞ்ஞானிகள் இங்கே இருக்கிறவங்க தான், இங்கே தான் டிசைன் பண்ணி அதில் ஒரு இப்போ இனிமேல் ரோபோட்ஸை தான் அனுப்புவாங்க. மார்ஸ் மிஷனுக்கு கூட இப்போ ரோபோட்ஸ் அனுப்பலான்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து சேலஞ்சஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். மாணவர்கள் வந்து
குழந்தைகள் வந்து சேலஞ்சஸை வந்து நோக்கி போகணும். சேலஞ்சஸை நோக்கி போகணும் என்றால் அடிப்படை அறிவியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்பது வெறும் தொழில்நுட்பம் வந்து பத்தாது. அறிவியலின் அடிப்படையிலான தொழில்நுட்பத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாமே. அதுக்கு பின்னால் ஏராளமான அறிவியல் இருந்திருக்கு. அதனுடைய ஒரு விளைவாக தான் இது வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து அறிவியலில் வந்து ரொம்ப ஆர்வம் காமிக்கணும். அதை மகிழ்வோட என்ஜாய் பண்ணி படிக்கணும். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் வந்து அச்சுறுத்தும் வகையில் வந்து அறிவியலை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுவும் குறிப்பாக +1 +2 போயிட்டாக்க ஐயோ என்னென்னமோ எழுதுகிறாங்க, ஒன்றும் புரியலையே, கிரீக் அண்ட் லாட்டின் கஷ்டமாக இருக்குது, ஈக்குவேஷன்ஸா ஐயோ அப்படின்னு. ஸோ இது அப்படிலாம் வந்து அவங்கள அறிமுகப்படுத்தக்கூடாது. இந்தியாவில் மாணவர்களுக்கு அறிவியல் மீது ஆர்வம் அதிகம் உண்டு. ஆனால் அந்த ஆர்வத்தை மேலும் வளர்க்கக்கூடிய வகையில் பாடத்திட்டங்கள் வகுத்து அதை நோக்கிய வந்து மாணவர்களை இழுக்கணுங்கிறது அரசு துறையில், கல்வித்துறையில் இருக்கக்கூடிய கடமை. மாணவர்களை பொறுத்தவரை வந்து அறிவியலை வந்து நேசிக்க வேண்டும், அறிவியல் மனப்பான்மையை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் வந்து இந்த சாதனைகள்லாம் வந்து ஃப்யூச்சரில் பல துறைகளையும் சாதனை புரிவதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து நமக்கு இருக்குது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எல்லாருமே ஸ்பேஸுக்கு போகணுன்னா விரும்பணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு காலம் வரும். எப்படி ஸ்பேஸ் டூரிசம்ங்கிறாங்களோ அதே போல் யார் வேணாலும் வந்து போகக்கூடிய ஒரு காலம் வரும். சுனிதா வில்லியம்ஸ் பற்றியும் விண்வெளி பயணங்களை பற்றியும் பல்வேறு விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.